Good morning, students. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10ல புல்லட் டெஸ்ட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கோம், மூணாவது டெஸ்ட்டு. ஸோ இன்னைக்கு 10 கொஷின்ஸ் தான். நான் கொஷின் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சு என்ன பண்ணுங்கள், ஆன்சர் எழுதிருங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து தான் கொஷின்ஸ் வருது, பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா sin 45 வேல்யூ. sin 45 வேல்யூ. செகண்ட் கொஸ்டின், sin ஸ்கொயர் 60 டிகிரி plus cos ஸ்கொயர் 60 டிகிரி is equal to என்ன வரும்? sin ஸ்கொயர் 60 டிகிரி plus cos ஸ்கொயர் 60 டிகிரி என்ன வரும்? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சு எழுதக்கூடிய கொஷின்ஸ் தான். லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 cosecant ஸ்கொயர் 30 டிகிரி ப்ளஸ் 1 secant ஸ்கொயர் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 cosecant ஸ்கொயர் 30 டிகிரி ப்ளஸ் 1 secant ஸ்கொயர் 30 டிகிரி. இதனுடைய வேல்யூ என்ன? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ எல்லாமே யோசிச்சிங்கன்னா, நீங்கள் நான் சொல்கிறத எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஈஸியான லாஜிக் தான். பார்க்கலாம் எத்தனை பேர் இன்னைக்கு 10 out of 10 எடுக்கிறீங்க. டென் அவுட் ஆஃப் 10 எடுக்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் நீ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, 0.866 0.866 இந்த வேல்யூ கீழே இருக்கிற நான் 3 ஆப்ஷன் கொடுக்குறேன், அதில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி சொல்லணும். நீங்கள் 0.866 அது நான் சொல்கிறதில் எழுதிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 0.866 இது எதுக்கு சமமாக இருக்கும்? 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். cos 60 டிகிரி, sin 60 டிகிரி, tan 60 டிகிரி. பார்க்கலாம், இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க. நான் இனிமேல் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி, அதாவது நாட் டிஃபைன் சொல்லி படிச்சிருப்பில்லைங்களா, அந்த டேபிளில் நிறைய வேல்யூஸ் வரும். அதில் எந்தெந்த வேல்யூஸ்க்கெலாம் இன்ஃபினிட்டி அப்படின்னு அங்கேயே போட்டீங்க, அந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதுங்க. அரௌண்டு 4 வேல்யூக்கு வரும்னு நினைக்கிறேன். 4 வேல்யூஸ்க்கு வரும். டேனில், காசில், சீக்கன், அந்த மாதிரி காட்லையில் வரும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம் யாரால கரெக்டாக எழுதுறீங்க. சரி, எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 6, 1.732 1.732 இந்த வேல்யூ நான் கொடுக்குற இந்த 3 ஆப்ஷனில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1.732 இந்த வேல்யூ கீழே இருக்கிற 3 ஆப்ஷனில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 3 ஆப்ஷன் சொல்கிறேன். tan 30 டிகிரி, secant 30 டிகிரி, cot 30 டிகிரி. tan 30 டிகிரி, secant 30 டிகிரி, cot 30 டிகிரி. சரி, நான் எல்லா டைமும் 2 டைம் சொல்ல மாட்டேன், அதனால் நீங்கள் 2 டைம் சொல்லணும்னு எதிர்பார்த்து இருந்துடாதீங்க. 2 டைம் சொல்லும்போது வெரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் தான் இருக்கணும், நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, 0.5 0.5 அப்படிங்கிற இந்த வேல்யூ மறுபடியும் 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்த 3 ஆப்ஷனில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0.5 ஆப்ஷன் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா sin 30 டிகிரி, ஆப்ஷன் 2 வந்து cos 30 டிகிரி, ஆப்ஷன் 3 tan 30 டிகிரி. 0.5 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? sin 30 டிகிரி, cos 30 டிகிரி, tan 30 டிகிரி. இது கொஸ்டின் நம்பர் 7. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8,
sin 60 degree into tan 60 degree. Sin 60 degree into tan 60 degree divided by cot 30 degree into cos 30 degree. cot 30 degree into cos 30 degree. அதாவது மேலே ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு, கீழே ரெண்டு இருக்கு. sin 60 into cos sin 60 into tan 60 by cot 30 into cos 30. இதனுடைய வேல்யூ என்ன வரும்னு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க. இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிங்க. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைட் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. பேஸ் பார்த்தீங்கன்னா 80 மீட்டர். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பேஸ் வந்து 80 மீட்டர். ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். ஹைப்போட்டனஸ் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர். ஹைப்போட்டனஸ் 100 மீட்டர். இப்போ ஹைட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். பேஸ் 80, ஹைப்போட்டனஸ் 100, ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஈஸி தான், இதுவும் போட்டுடலாம். போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்தோன்னே கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. tan 60 degree minus sin 60 degree. tan 60 degree minus sin 60 degree. இதனுடைய வேல்யூ என்ன? tan 60 degree minus sin 60 degree. ஃபாஸ்ட்டாக போடணும். நீங்கள் ஸ்லோவாக படக்கூடாது. ஃபாஸ்ட்டாக அப்படி கையை வச்சா கடன்னு போகணும். ஸ்டெப்ஸ் அப்படி போடணும். அது வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. சரி, போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்டு முடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுங்க, உடனே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்ருங்க. இதுக்கான ஆன்சர்ஸை நம்ம லைவ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, கமெண்ட்டில் ஏதாவது கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா. அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களை மாதிரி 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.